ரஷ்யா டின்ப்ரோ பெட்ரோவஸ்க போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த ஒப்லாஸ்டுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள் வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எஃபிவி ட்ரோன்கள் கைடட் குண்டுகளை வச்சு தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. இதனால 6 சிவிலியன்ஸ் கிட்ட காயமடைஞ்சிருக்கலாம், 4 நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எஃபிவி ட்ரோன்கள் ஜிரான் ட்ரோன்கள் போல இல்லை. ஸோ எஃபிவி ட்ரோன்கள்னாலே ரஷ்யா ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் டவுனுகளுக்கு புறநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து இருக்காங்க. மிக பெரும் அளவில் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல டின்ப்ரோ பெட்ரோவஸ்க்ல பயங்கரமான தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கோட்டுக்குள்ள போட்டுக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தாக்குதல் ரஷ்யா இந்த டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் பாயில இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு பேச்சுவார்த்தை, ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களும் ரெசிஸ்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம சைனா, பிரேசில், அவர்கள பேச்சே கிடையாது அப்படிங்கிறது போல ரஷ்யாவுக்கு ஆதரவா நம்ம நிக்கிறோம். ஸோ ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கிடையாது. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வீக் ஆயிடுச்சு அமெரிக்காவுக்கு. அடுத்தது ரஷ்யா களத்துல மிக பெரும் அளவுல நெருக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைனை. பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நெக்ஸ்ட் பேச்சுவார்த்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்ஸ் தோல்வி அடைய மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா ரஷ்யாவுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாம அவங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ரஷ்யாவோட நட்பு நாடுகள் உதவுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் இல்லாம ஏன்னா நடக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் ரிஃபைனரி மேலாம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருந்தார் இருதரப்புலையும் பேசி. இப்ப திரும்பவும் உக்ரைன் இந்த ஆயில் ரிஃபைனரிஸையே குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் ஈஸியான டார்கெட் அப்படின்னு உக்ரைன் தரப்பே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால ஆயில் ரிஃபைனரிஸ் மட்டும் குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிக பெரும் அளவில் வெடி விபத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஆமா, ஆயில் மேலே கொண்டு போய் ட்ரோனை போட்டோம்னா அப்புறம் நல்ல தீப்பிடிச்சு எரித்தான் செய்யும். ட்ரோன் ஸ்ட்ரைக் ரஷ்யாவோட கர்ஷ்னோடார் கிராயில் இருக்கக்கூடிய பேஸ் மிலிட்டரி யூனிட்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ மேலே அடிச்சுருந்துக்கிறாங்க. அது மிக பெரும் அளவில் விபத்துக்குள்ள இருக்கு. ஸோ காலத்தில் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறாங்க. அதை தடுக்கும் விதமா உக்ரைன் அங்க சப்ளைக்கு வேணுங்கிற ஆயில் டிப்போஸ் மேல அடிக்கணும் அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்க. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், நாங்க அடிஷ்னலா இம்போஸ் பண்ணுவோம், செகண்டரி டேரிஃப்ல ரஷ்யாவோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்க்கு இம்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ விட்டாஃப் அவர்கள் போய் ஒரு ப்ரிலிமினரி டாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா விட்டாஃப் அவர்கள் ரஷ்யாவோட பேசி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்களே. ஆக்சுவலா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி தீக்கிறதுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் கெலாக். அவர் எதுக்காக இருக்கிறாருன்னு தெரியல. அவர் வாட்டுக்கு ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயர் இப்படி போடணும், இருக்கிற பார்டரே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவர் ஒரு சைடு இருக்காரு. ஆனா அவர் சீன்லயே இல்ல. அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி தெரியல. எதுக்காக அவர் அந்த போஸ்ட்ல இருக்கிறாருன்னு தெரியல. மிடில் ஈஸ்டுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா நடுவில் என்கேஜ் பண்ணிக்கிறார். சரி, ஓகே. அமெரிக்காவோட அந்த ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யல. அப்ப செகண்ட் கார்டு ஏதோ ஒட்டின குறை தொட்ட குறையா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவரே என்ன சொல்றாருன்னா விட்டாஃப் அவர்களோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ப்ராக்ரஸ் தெரியுது, நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறாரு. திடீர்னு கேட்டா அப்செட்டுங்கிறாரு, திடீர்னு கேட்டா நல்லா இருக்குங்கிறாரு. என்னத்தை தான்பா பேசுறீங்க அவங்களோட அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா ரஷ்யா வந்து எப்பவும் போல களத்துல எந்த ஒரு தங்கு தடையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாரா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. அது கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கு. ஏன்னா திடீர்னு விட்டாஃப் அவர்கள் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் செகண்டரி சாங்ஷன் போடுறேங்கிறாரு. ஆனா இவங்க 2 பேரும் பேசுனது நல்ல கிரேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. எதைத்தான் நம்புறது, ட்ரம்ப் அவர்கள் இல்ல அவங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்லெஸ் தரப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம்லாம் வந்திருக்கும். ஒரு மெடிக்கல் சார்பா இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நபர் பல மெயில் ஐடி வச்சிருப்பாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும்போது அந்த மெயில் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க. நான் தான் இன்னாரு, இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற பல மெயிலேருந்து அனுப்பாங்க. ஸோ அது போல ட்ரம்ப் அவர்கள் அந்த போஸ்ட் வச்சுட்டு தோணுதெல்லாம் அந்த போஸ்ட்ல வந்து பண்ண போட்டுக்கிட்டே இருக்கிறாரா, ஒரு மாதிரி வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மீட்டிங் இரு தலைவர்கள், அதாவது ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் பேசக்கூடிய அந்த மீட்டிங் இதுல ஜெலன்ஸ்கி அவர்களும் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் அடுத்த வாரத்துக்குள்ள மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிறது போல நியூயார்க் டைம்ஸ் தரப்புலேருந்து வருது. இதுல உக்ரைனோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 வேயா ஹோல்டு பண்ணுவாங்க. புட்டின் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் 3 நாடுகள் உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே அதே இங்க சண்டை நடக்குது, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, அதிதீவிரமா சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டம், இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்.
ஆனா இந்த பிரச்சனை முடியுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் யூரி சரடின்கோ அவர்கள் இப்போ புதுசா பதவி ஏற்றிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்க தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அமெரிக்காவோட இணைஞ்சு இந்த மைன்ஸ் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு அடுத்த 18 மாசத்துல எடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் இறங்க போகிறோம். பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மினரல் டீல்லாம் சைன் பண்ணப்பட்டிருக்கு. 18 மாசத்துலேருந்து நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கோல இவங்க தரப்பு வந்து வந்திருக்கு. யாரும் சண்டை போடுங்க, சண்டை பிடிக்காதீங்க, எங்களுக்கு இருக்கிற பகுதிகளில் இருந்து நாங்கள் வளங்களை அள்ள ஆரம்பிச்சுக்கோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா இது போல ஏதோ ஒரு டீலு ரஷ்யாகிட்ட போட்டுக்கிறாங்களா, இதில் மட்டும் அடிக்காதீங்கப்பா, இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கோல அமெரிக்கா ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? அப்போ ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒன்று ஃபேவர் செஞ்சு தரணும் இல்லையா? அப்போ ரஷ்யா வேணுங்கிற மாதிரி வேறு ஏதாவது கேட்குறாங்களா? ஸோ அதுக்கு தான் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து விட்டாஃப் அவர்கள் போய் பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ இப்போ இது போல பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதே மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட போனோம்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஸோ அவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசுவாங்க அப்படிங்கிறதுல மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிறதுல அடுத்த வாரத்தில் பிளான் பண்ணிக்க, நீ எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் இதில், ஏன்னா பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது, அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். ஏதாவது ப்ராக்ரஸ் நடந்துச்சுன்னா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் தான். அது மட்டும் இல்லை இந்த அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி இந்த இரு நாடுகளும் பேசுறாங்க, பேச்சுவார்த்தை மூலயமா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இருக்காங்க அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதானே பேசுவாங்க. அப்போ சீஸ்ஃபயரும் அதுக்கேற்ற மாதிரி போடப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தரப்புலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதா சொல்லிக்கிறார் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்புலேருந்து. ஏன்னா அப்போதான் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். நெகோசியேஷன் நடக்க சீஸ்ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணப்படணும் அப்படிங்கிறத இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஒன் சீஸ்ஃபயர் போட்டால் ஆயுதங்கள் கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருவீங்க, குழியெல்லாம் தோண்டி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சிருவீங்க, அதுக்கப்புறமா நான் முடியாது போ அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா எப்படித்தானே எல்லா டைம் நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனால் இந்த சமயத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் முட்டல்கள் மோதல்கள் விரிசல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அடுத்தபடியான ஒரு விஷயம். ஏன்னா பேச்சுவார்த்தை நல்லா நடக்குது, எல்லாம் பண்ணுதுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் இப்போ திருப்பி ஒரு செய்திகள் என்ன வந்திருக்குன்னா, அமெரிக்காவில் டெக்சாஸில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர், அமெரிக்காவில் ஆக்டிவாக டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இந்த ஆப்ரம்ஸ் டேங்க் இருக்கு இல்லையா, அதோட டேட்டாஸை லீக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதை கையும் களவுமாக பிடிச்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. டெய்லர் ஆடம் அவர்கள், ஆடம் லீ அவர்கள் 22 வயசு, எல் பாசோ டெக்சாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு நபர் ஆக்டிவ் டியூட்டியில் இருந்துக்கிறாரு ஃபோர்ட் பில்ஸ்ல. ஸோ அந்த ஒரு சோல்ஜரை பிடிச்சி இப்போ டீடைன் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அதாவது மெயினான மேட்டர் என்ன, அமெரிக்கர் ஒருவர் ரஷ்யாவுக்கு லீக் பண்றாங்க டேங்கோட டீடைல்ஸ். ஆப்ராம் டேங்க்ல பந்தாடி முடிஞ்சதெல்லாம் வெந்து நூடுல்ஸே ஆகி போச்சு, எல்லாம் சாப்பிட்டே முடிச்சாச்சு, இப்போ வந்து டீட்டெயில்ஸை லீக் பண்றாங்கன்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது போல இருக்கு. மேபி மாடிஃபை பண்ண புது டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா இருக்கும் ரஷ்யாவுக்கு இல்லையா, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதாவது விரிசல்கள், ரஷ்யா உளவு வேலை பார்க்குறாங்க, எங்கள் மிலிட்ரிக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள், இது மறைமுக குற்றச்சாட்டுகள். இதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியான கணைகளாக தொடுக்கப்படுமா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வீடியோ பதிவு ஒன்று ஷேர் ஆயிருந்தது, இது ட்ரில்லா என்னங்க தெரியல, பட் ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சது 7 சோல்ஜர்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கலாம். திடீர்னு துப்பாக்கி எடுத்து வந்து பண்ணால் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன பொதுமக்கள் அதுவும் குழந்தைகள் ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுகள் இது போல நடக்கும். பார்க்கு இல்லை ஏதாவது ஒரு பப்பு இந்த மாதிரி ஏரியாவில் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் எல்லாத்துக்கும் சரமாரியாக சுற்றிட்டு இருப்பான். இது போல விஷயங்கள் நடக்கும். என்னன்னா அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ்லேயே ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீரர்களே அப்படிங்களாம் சொல்றாங்க. 7 நபர்கள்கிட்ட கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கலாம் அப்படிங்களாம் சொல்றாங்க. மற்ற வீரர்கள்லாம் பயந்து பதுங்கி இருக்கிறாங்க, தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை காம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்களாம் சொல்றாங்க. இது நடந்தது ஃபோர்ட் ஸ்டுவார்ட் ஜார்ஜியா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அமெரிக்கா என்னதான் சொல்ல வராங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது நாடுகள் இருக்கு அப்படிங்கிற கை காட்ட போறாங்களா, என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு அசம்பாவிதம், ரஷ்யாவோட எஃப்எஸ்பி கையங்களமா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள பிடிச்சிருக்கிறாங்க 2 மைனர்ஸ் 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ பேர் சொல்ல மாட்டாங்க, ஆளு காட்ட மாட்டாங்க இல்லையா. 2 மைனர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எஸ்பி பொறி வச்சு பிடிச்சிக்கிறாங்க. அது இளவட்ட பசங்கள் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 18 வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள்லாம் பிடிச்சிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா உக்ரைன். அதுக்கு எதுக்காக அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வருது. அதாவது இந்த மைனர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லி
ஒரு எஃப்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு ராணுவ வீரரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹையர் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட வந்திருக்கிறாங்க. கையங்களவுமா சிக்கியிருக்குதுங்க இந்த 2 சிறுவண்டுகளும். புடிச்சு கொண்டு போய் அலைக்க ஜெயில போட்டுக்கிறாங்க. அதாவது இவங்க களத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி தெரியல. உள்ள போக வச்சு இது போல சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸ்க்கு ட்ரெயின் பண்றாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இது நடந்தது நோவோசிபிர்ஸ்கி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல அசம்பாவிதம் நடந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அந்த கிளைகள் உடைக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கிக்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க் தான் போல இருக்குதுப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரக்கூடிய காலங்கள் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல தெரியுது. ரஷ்யா, உக்ரைன் பல நாடுகளுக்கு இது போல இறங்கிட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிறது போல இருக்கு. கவர்மெண்ட்டே அரசாங்கமே இப்படி இறங்கிடுவாங்களா அப்படிங்கிற போல அச்சங்கள் ஏற்படுது. எது எப்படியோ. இப்ப அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் லெபனானை சூறையாடுறாங்க, சிரியாவை சூறையாடுறாங்க, காசால இருந்து ஃபிளார்ஸ் அடிக்கிறாங்க, காசால பயங்கரமான அட்டாக்ஸ் அப்படிங்கிறது போல பல முனைகள்ல பல விதமான அட்டாக்ஸ் இஸ்ரேல் தரப்புல நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம்? அதாவது அவங்களோட ஆளுமையை காட்டுறாங்களா இல்ல அச்சமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னும் சில தினங்கள்ல தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுல இங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இப்ப டாரிஃப் இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே தூக்கி வேற பக்கம் பிளேஸ் பண்றதுக்காக இது போல விஷயங்கள்லாம் நடக்குதா? இந்த பிஆர் ஸ்டண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா காசாவை முழுமையா ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான வேலைகளை இஸ்ரேல் தரப்பு இறங்கி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்கான காரணம் அந்த அளவுக்கான தாக்குதல் காசாவோட பல இடங்களையும் வைலண்டான தாக்குதல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. கேபினெட் மீட்டிங்லாம் இஸ்ரேல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை காசா முழு வந்து இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா? ஸோ அதனாலதான் ஃபிளாஷ் அடிச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பல பகுதிகள் பல கேம்புகள் மேல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அல் ஜயோத்தும் ஈஸ்ட் பகுதி காசா சிட்டியோட கிழக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல தாக்குதல் நடந்திருக்கு. காசாவோட பல பகுதிகளையும் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து பார்த்தா அதிதீவிரமான தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்தது இஸ்ரேல் வந்து பார்த்தா லெபனானோட தெற்கு பகுதிகளில் ஏர் ஸ்ட்ரைக் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. 1-2 இடம் இல்லை, பல இடங்கள்ல பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் ஹிஸ்புல்லாவோட ஆயுத கிடங்குகள், அதனால நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது கூடவே சிரியாவோட ஹம்மா ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா வெடி விபத்துகள்லாம் நடந்திருக்கு. லட்டாக்கியா ரீஜன், கோஸ்டல் ரீஜன்லாம் அட்டாக் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார்? இந்த சபட்டாஜ் வேலைக்கு பின்னாடி யார் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பயங்கரமான ஸ்ட்ரைக்குகள் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் தரப்பு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த த்ரூஸ் கம்யூனிட்டி புது நாங்கள் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத அறிவிச்சுக்கிட்டு தனியா வந்து நாடு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்டிஎஃப் மாதிரியே த்ரூஸ் கம்யூனிட்டி தனியா ஒரு நாடா மாறிடுமா? அதுக்கு அல் சாரா அவர்கள் தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் அதிபராக இருக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் தான் இந்த ஜுலானி அவர்கள், அதாவது சாரா அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தா பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல எப்படி சொல்றது, ஒரு பாலிஸ் மாதிரி செய்யறது செய்யுங்கப்பா, கொஞ்சம் பார்த்து வெளியே தெரியாம செய்யுங்கப்பா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இதான் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாங்கன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற போல கேள்வி வருது. அடுத்தது சூடான்லயும் இதே போலதான் மிக பெரும் அளவுல சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. சூடான்ல ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் நடுவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. அது இப்போ வரைக்கும் நிக்கிற மாதிரி தெரியல. இப்படி இருக்க சமயத்துல யுஏஇ துணை ராணுவத்துக்கு அதிக அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்களோட மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது தாக்கிட்டாங்க சூடானோட ராணுவம். இதனால மிக முக்கியமான அஃபீஷியல்ஸ்லாம் இறந்துருக்கலாம். அதிகப்படியான மெர்சனரிஸ் இறந்துருக்காங்க, ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன நாடுகள் கண்டனத்துக்கு வரப்போறாங்க, யுஏஇ என்ன மாதிரியான அதிர்வலைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் மெர்சனரிஸ் அதிகப்படியாக கொலம்பியாவிலிருந்து வரவேற்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.